இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 34 மெல்பர்ன் ரெனகேட்ஸ் வர்சஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ். மெல்பர்ன் ரெனகேட்ஸ் இந்த சீசனில் அவங்க டாப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு தான். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் அவங்க டாப் 1ல் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். குவாலிஃபை ஆகிட்டாங்க. 14 ஜான்வரி பொங்கல் அன்னைக்கு 2 மணிக்கு மேட்ச்சு. ஒரு 1:20க்கெலாம் லைனப் வந்துடும். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா லைனப்பை பார்த்துக்கோங்க. அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயாக இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லை உங்கள் விருப்பம் தான். ஏன்னா நிறைய பேர் பிஸியாக இருப்பீங்க. பார்க்க விருப்பம் உள்ளவங்களுக்கு தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணாம் தான் நினச்சேன், பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டதுனால போஸ்ட்டுன்றதை பண்ணுறேன். இந்த மேட்ச்சுக்கு மெல்பர்ன் ரெனகேட்ஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸு நிஞ்சா ஸ்டேடியம். ஸோ பிலிரி ஓவரில் தான் இந்த மேட்ச் நடக்குது. நம்ம டீம்ன்றது கொடுப்போம், கண்டிப்பாக டீம் வரும். ஓரளவுக்கு இப்போது மறுபடியும் பிபிஎல் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு வின்னிங்க்கு. முடிஞ்ச அளவுக்கு அடுத்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ஏதாவது ஒரு சில நல்ல SA T20 மேட்சஸ், IL T20 ஏதாவது எனக்கு கிளிக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வரையும் பிபிஎல்லை நம்ம கவர் பண்ணலாம். வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது பிபிஎலுக்கான அந்த ஒரு இதுன்றது போயிருச்சு. SA T20 IL T20 வந்தோடனே நிறைய பேர் அதை பார்க்குறீங்க, அதை ப்ளே பண்ணுறீங்க. ஸோ நான் பிபிஎல் மட்டும்தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம், லைக் பண்ணிட்டு பாருங்கள். என்னோடய ஐடியாஸு ஷேர் பண்ணுறேன், உங்களோட ஐடியாஸு யூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்ச் 65 மேட்ச் நடந்திருக்கீங்க. 33 மேட்ச் ஃபஸ்ட் டீமும், 32 மேட்ச் செகண்ட் டீமும். ஆவரேஜாக 167 ரன் எதிர்பார்க்கலாம். நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. இந்த டாப்பில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் மிடில் வரக்கூடிய ஹிட்டர்ஸு அதை பயன்படுத்தி நல்லா ரன்ஸ் அவங்க தேத்திக்கிறாங்க. அதே தான் டிம் டேவிட் இந்த கிரவுண்டில் தொடர்ச்சியாக பண்ணுறாரு. டிம் டேவிட்டுக்கு ஏற்ற கிரவுண்டு தான் நிஞ்சா ஸ்டேடியம். இதே மார்வலில் ஆடினார் அப்படின்னா டிம் டேவிட்னால் இப்படி ஆட முடியாது, தூக்கிடுவாங்க. ஸோ மேக்ஸ்வெல் வேறு, டிம் டேவிட் வேறு. ஸோ டிம் டேவிட்டு ஒரு 10 மேட்ச்சுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்கக்கூடிய பிளேயர். மேக்ஸ்வெல் அப்படி கிடையாது. ஸோ அதனால் மேர்வலில் மேட்ச் நடந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் டிம் டேவிட்டுக்கு. நிஞ்சா ஸ்டேடியமில் நடக்கிறதுனால அதை பயன்படுத்தி அழகாக அவர் ஸ்கோரும் பண்ணிக்கிறாரு. ஸோ அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அதே டிம் டேவிட்டு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஃப்ளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ செகண்ட் பேட் பண்ணால் மட்டும் டிம் டேவிட்டை பிக் பண்ணுங்கள். GLயில் கூட கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு பார்த்துடலாம். இதே கிரவுண்டில் நடந்த மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு தான் இது. டிம் டேவிட் 62, 68, 38 பாலில் 28 பாலில் அந்த அளவுக்கு மிடில் ஹிட் பண்ணியிருக்காரு. கரெக்டாக பவர் செஞ்சு எடுத்துடுறாரு. 2 மேட்ச்லுமே 2 டீமோட பவுலர்ஸும் பண்ண தப்பு என்னென்னா எல்லாமே OP பால் தான். ஸோ குட் லென்த்தில் நல்லா உள்ளே போட்ட பால் ஈஸியாக ஆடினார். அதை நல்லாவே நீங்கள் மேட்ச் பார்த்தா உங்களுக்கு புரியும். மிச்சல் ஓவன் 14 பாலுக்கு 37 ரன்னும். அதேமாதிரி இங்கே ஃப்ளாப் ஆனார் தண்டர்ஸுக்கு எதிராக. அதுவும் அடிச்சிருப்பார். ஸோ கொஞ்சம் டபுள் மைண்ட் ஆடினால அவுட் ஆனதை பார்த்தோம். நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் தெரியுது. 186, 187, 164, 165. ஸோ நல்லாவே பேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது. நிக்கில் சௌத்ரி கன்சிஸ்டண்ட்டாக இந்த கிரவுண்டில் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஒரு 2 கேட்சோ இல்லை ஒரு விக்கெட்டோ ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸுன்றதை கொடுக்குறாரு. அதையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பிளேயிங் கிரவுண்டில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் வரலாம். ஆன் டைமில் நீங்கள் லைனை பார்க்குறது ரொம்பவே முக்கியம். ஸோ விக்கெட்டு நல்லா பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்குது. சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறாங்க. சேம் மெல்பர்ன் ரெனகேட்ஸில் ஒரு 3 பிளேயரை நம்பி தான் அவங்க டீமே இருக்குது. ஜாக்கப் பெத்தல்லாம் ஓவர் ரேட்டட் பிளேயர் தான். எப்படி ஒரு ஹாரி ப்ரூக்கா IPL, அதுக்கப்புறம் ஜாக் ஃப்ரேசரை சடனாக BBLலேருந்து IPL இது பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஜாக்கப் பெத்தல் எடுத்திருக்காங்க. ஸோ பார்ப்பாங்க, ஒரு சீசன் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா. எப்படி டேரன் மிச்சல் ஒரு சீசன்லேயே 4 கோடியோ 8 கோடிக்கிட்ட போனார். 8 கோடி அதுக்கு மேலே நினைக்கிறேன். அடுத்து அன்சோல்ட் ஆனார். அந்த மாதிரி கேட்டகரி தான் ஜாக்கப் பெத்தலுமே. அவர் ODI ஃபார்மேட் பர்ஃபெக்ட்டு, பட் T20 ஃபார்மேட்டுக்கு அவ்வளோ ஒருத்தான பிளேயர் கிடையாது. எப்படி மெல்பர்ன் ரெனகேட்ஸ் மாட்டினாங்கன்னா அவங்க பவுலர்ஸ் ப்ளஸ் ஆல்ரவுண்டர்ஸில் எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட பேட்டர்ஸில் அந்த யங்ஸ்டர்ஸ் ஹிட்டர் ஃப்ளாப் பிளேயர்ஸை ஃபுல்லாக பிக் பண்ணி நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. இப்போது நம்ம ரெனகேட்ஸ் ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸு லாஸ்ட் சீசனில் ஆன மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். இதில் மோஸ்ட் ஆஃப் த மெல்பர்ன் ரெனகேட்ஸ் பிளேயர்ஸ் நியூ பிளேயர்ஸ் தான். ஜான்தன் வேல்ஸு 38 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜாக் ஃப்ரேசர் 26, சேம் ஜான்தன் வேல்ஸு 40. இந்த இதை எடுத்ததே இவருக்காண்டி தான் நான் பிக் பண்ணேன். இன்ஜுரினால் ஒரு மேட்ச் ஆடிட்டு ஒரு மேட்ச் ஆடாமல் போயிட்டார். மார்க்கஸ் ஹாரிஸ்க்கு பதிலாக ஜான்தன் வேல்ஸ் ஆடினார்னா கண்டிப்பாக ஒரு கீ பிளேயரு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த கிரவுண்ட்லேயும் சரி எந்த கிரவுண்ட்லேயும் சரி டாப்பில் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சொதப்புறப்போ அவர் கேம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளேயரு. கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். ப்ளே பண்ணார்னா லைனப்பு பார்த்துக்கோங்க. டாம் ரோஜர்ஸு 2 விக்கெட்டு கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு 2 வருஷமாக. அடுத்த ஓனில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் மாவரில் மட்டும்தான் ஓனில் விக்கெட் எடுப்பார்.
மார்வலை தாண்டி வேறு இடத்துக்கு வந்தால் அதிகபட்சம் ஒரே விக்கெட் தான். நேத்தன் எல்லிஸ் 2 விக்கெட்டு, பேட்ரிக் டோலி, பீட்டர் ஹேட்லாக் பதிலாக பேட்ரிக் டோலி ஆடுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். அப்படி பேட்ரிக் டோலி ஆடினார்னா அவரை கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். ஒர்த்தபுள் பிளேயரு. இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் ஓரளவுக்கு ரன் அடிச்சுட்டு சேஸ் பண்ண முடியாமல் டீம்ஸ் தடுமாறதுக்கு காரணமே போன சீசனில் பேட்ரிக் டோலி தான். வாய்ப்பு தராங்களான்றதை பார்ப்போம். பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். மெல்பர்ன் ரெனகேட்ஸோட பிளேயிங் லோனில் ஜாக் ஃப்ரேசரு, அடுத்தா ஜாஸ் ப்ரௌனு. சப்போஸ் மார்க்கர் ஹாரிஸ் ஆடினார் அப்படின்னா டாப்பில் ஆடுவார். மார்க்கர் ஹாரிஸ் ஆடலைன்னா அந்த இடத்துல ஜான்தன் வீல்ஸ் ஆடுவார். சைஃப்ரெட்டு, அடுத்தா ஜாக்கப் பெத்தலு, வெதர்லேண்ட், டிக்சன், டாம் ரோஜர்ஸு, ஆடம் ஜாம்பா, ஓனில், நெக்ஸ்ட்டு கெயின் ரிச்சர்ட்சன். ஹெரிக்கன்ஸில் மிச்சல் ஓவன், மேத்யூ ஒயிட், அடுத்தா மெக்ட்ராமெட்டு, வக்கீம், டிம் டேவிட்டு, கிறிஸ் ஜார்டன், நக்கீல் சௌத்ரி, நேத்தன் எல்லிஸ், மெட்ரீத்து, பேட்ரிக் டோலி, அப்படி இல்லாட்டி பீட்டர் ஹேட்லாக்கு, ஸ்டாங்க்லே. மோஸ்ட்லி தான் இவங்களோட லைனப்பாக இருக்கும். நல்லா போயிட்டே இருக்காங்க. வின் பண்ணி அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜை நல்லாவே அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதனால் இந்த டைமில் புதுசாக ஃபைனலிஸ்ட்டாக ஹேர்பர்ட் கூட வரலாம். ஏன்னா முன்னாடி வந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக எந்த ஒரு இதுலேயுமே வரல அவங்க. சிட்னி சிக்ஸர்ஸ், அதுக்கப்புறம் பிரிஸ்பேன் ஹீட்ஸ், அடிலேட் சிக்ஸ், இந்த மாதிரி டீம் தான் மாற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. பெர்த் ஸ்காட்சஸ் இவங்க தான் தொடர்ந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. பார்க்கலாம் ஹேர்பர்ட் வந்து டாப்பில் வராங்களான்னு. அவங்களுக்குமே ஒரு சில வீக் லிங்க் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ மிச்சல் ஓவன், மேத்யூ ஒய்டு, மெக்ட்ரமெட்டு எல்லாருமே ஃப்ளாப் ஆனாலும் குவிக்காக ஒரு 20 ரன் 22 ரன் அடித்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. 2-3 4ஓ இல்லை ஒரு 6ஓ. அதில் அவங்களுக்கு பால்ஸும் கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மிடில் ஆர்டரில் ஒரு சில மேட்ச் டிம் டேவிட்டு, அப்புறம் நிக்கில் சௌத்ரி அதை ரொட்டேட் பண்ணி இன்னும் கிறிஸ் ஜார்டனோட அந்த பேட்டிங் ஹிட்டிங் நம்ம பார்க்கல. சப்போஸ் கிறிஸ் ஜார்டனோட ஹிட்டிங்கும் பார்க்கலாம். அதையும் வந்து நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. ஏன்னா ஒவ்வொரு பிபிஎல்லுமே கிறிஸ் ஜார்டன் கம்மியான பாலுக்கு அதிக ரன் அடிப்பார், விக்கெட்டுமே எடுப்பார். இந்த சீசனில் இன்னும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலை பேட்டிங்கில். ஸோ அதை வந்து பார்ப்போம். மெல்பர்ன் ரெனகேட்ஸ், ஹெர்பர்ட் ஹெரிக்கன்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்லாம் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், டெலகிராமில் ஏதாவது ஆட் வருது, ஏதாவது இது மாதிரி வேறு சேனலில் ஜாயின் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்தால் நம்ம கிடையாது, டெலகிராமாக கொடுக்கக்கூடிய ஆட்ஸு. ஸோ கரெக்டாக செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம்லேயும் நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்கும். வின்னர் லாஸ் நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதேமாதிரி தெளிவுபடுத்துகிறேன். இந்த மாதிரி எல்லா கிவ்வே போஸ்டர்ஸு லிங்க்ஸ் எல்லாமே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களாக ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதுக்கு இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். இதில் ஆஃபர்ஸ் இருக்குது, எப்படி வந்து ப்ளே பண்ணலான்றது புதுசாக உங்களுக்கு சொல்கிறேன். சேம் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது நம்மளோட நேம்லேயும், அதையும் தெளிவுபடுத்திடுறேன். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். வின்னர் லாஸு நான் உங்களை சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க தான் சொல்லுவேன். நம்ம நேமை யூஸ் பண்ணி ஏதாவது அமௌண்ட்டு யாராவது எதாவது கேட்டால் கொடுத்துறாதீங்க. அது வந்து ஃபேக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய லீக்ஸ் வருது. நிறையா வந்து ஃபேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம வின்னானா வின்னிங் போஸ்ட் போடுவோம், வின் ஆகலைன்னா நம்ம வந்து வின்னிங் போஸ்ட் போட மாட்டோம். அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ரெனகேட்ஸ், ஸோ மெல்பர்ன் ரெனகேட்ஸில் இந்த விக்கெட்டில் மிச்சல் ஓவன் எப்படி ஹிட் பண்ணுறாரோ ஜிஎலுக்கு நான் சொல்கிறேன். கிராண்ட் லீக்கில் சேம் கான்செப்டில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மிச்சல் ஓவனு ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஆனால் இந்த கிரவுண்டாக பயன்படுத்தி அவர் ஹோம் கிரவுண்டாக அவருக்கு இருக்கிறதுனால நல்லாவே அடிச்சிடுறாரு. சேம் ரெனகேட்ஸில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ஜாக் ஃப்ரேசரு, ஜாஸ் ப்ரௌனு, இந்த மாதிரி பிளேயர்ஸ் மாற்றுறதுக்கு காரணமே அவங்க மேர்வரில் ஆடக்கூடிய மேட்ச் தான். ஸோ மார்வரில் டாக்லாண்டில் ஆடுறது, அந்த ரூஃப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்க ஸ்டேடியம் இந்த சீசனில் ஃபுல்லாமே அது பவுலிங் விக்கெட்டாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அங்கே வந்து ரக்பி என்னென்னமோ கேம் நடந்திருக்கு. பிபிஎலுக்கு முன்னாடி பிச்சு வந்து சரியான டேமேஜாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலருக்கு சாதகமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர்ஸு ஃபார்ம் அவுட்லேயும் இருக்காங்க. ப்ளஸ் அதே விக்கெட்டில் தொடர்ந்து 2-3 மேட்ச் ஆடுறப்போ தொடர்ந்து வந்து ஃப்ளாப் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஓரளவுக்கு சின்ன ஸ்மால் ஒரு பேட்டிங் ட்ராக்கு வரப்போ சப்போஸ் அடித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜாக் ஃப்ரேசர் அடித்தாலும் அடிக்கலாம். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜாஸ் ப்ரௌனை நீங்கள் கட் பண்ணால் கூட ஜாக் ஃப்ரேசரை ஒரு கேப்டனைஸ் கப்னா கிராண்ட் லீக்கில் கொடுங்க. கிளிக் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியா டீம்லேருந்து தூக்கிட்டே இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னதான், கண்டிப்பாக அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஸோ கிராண்ட் லீக்கில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, மெட்ரித் மிரட்டலாக பவுல் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் பெரிய அளவில் ஒரு விக்கெட் எடுக்கிறது இல்லை, ஒரு விக்கெட் தான் எடுக்கிறார். ஸ்டாங்க்லேயும் சேம் கேட்டகரி தான். கொஞ்சம் பவுன்ஸை பிக் பண்ணார் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் அடிச்சிருவார். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். ஜாக்கப் பேத்தல் ஓவர் ரேட்டட் பிளேயர் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஓவர் ரேட்டட் பிளேயர்னா ஒரு சுக்மன் கில் மாதிரி ஜாக்கப் பேத்தல். ஆனால் என்னென்னா பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. அப்படி பவுலிங் கொடுத்தா கூட ஆல்ரவுண்டர்னு சொல்லி சமாளிச்சிருவார். பேட்டிங் கொடுக்குறாங்க, முடியாத பட்சத்துக்கு தான் பவுலிங் கொடுக்குறாங்க. ஸோ அதனால்
ஜேக்கப் பதில் சேஃபாக போடணுன்னா மட்டும் பிக் பண்ணிக்கோங்க, இல்லை வேணாம் அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. திணறாரு பேட்டிங் ஆடவேவும், பவுலிங் கொடுத்துட்றாங்க, அதுதான் அவருக்கு அட்வான்டேஜாக இருக்குது. சைஃப்ரெட்டு இது மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸில் ஆடுவார், ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. 2 கேட்ச் பிடிச்சாலும் பாயிண்ட் கிடைக்கும். சின்ன கிரவுண்ட்ஸில் நல்லாவே ஆடுவார், ஒரு டீசென்ட் பிக்கு தான். சதர்லாண்டு விக்கெட் எடுப்பாரா அப்படின்றது எல்லாமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பவுலர் தான். அதுவும் வில் சதர்லாண்ட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ணால் அவரோட மொத்த ஆவரேஜ் ஃபுல் ஃபார்மே டவுனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும்தான் ஏதோ ஒரு 2 விக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் சேசிங்கில் பேட்டிங் டீசெண்டாக ஆடுறாரு. நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சதர்லாந்து வந்து பேட் பண்ணி செகண்ட் பவுல் பண்ண மாதிரி இருந்தால் ரிஸ்க்கு தான் கேப்டன் கொடுக்குறது. டாம் ரோஜர்ஸ் எல்லா மேட்ச்லேயுமே ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மேத்யூ வைட், மிச்சல் ஓவன் அவசரப்பட்டு அவுட் ஆவாங்கன்னா மட்டும் டாம் ரோஜர்ஸ் கேப்டன்ஸ்க்கு கொடுங்க. இல்லை க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும் அப்படின்னா டாம் ரோஜர்ஸ் அடி வாங்கிட்டாருன்னா அப்புறம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆடம் ஜாம்பா கண்டிப்பாக ரிதமில் வந்திருக்காரு, ஒரு விக்கெட் மினிமம் எடுப்பார், அதில் நோ டவுட்டு. ஓனில் மார்வெல் தவிர்த்து வேறு இடத்துக்கு வந்தால் விக்கெட் டேக்கிங்கிறது குறைவாக இருக்குது. ரிச்சர்ட்சன் செகண்ட் பவுல் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் பிக் பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபார்ம்லேயே இல்லை. போன மேட்ச் பவுலிங் ட்ராக்குன்றதுனால ஏதோ டெத்தில் வந்து பவுல் பண்ணி அடி வாங்கி விக்கெட்டு எடுத்தார். 2 கேட்ச் பிடிச்சதில் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ்ன்றது கிடச்சிச்சு. மற்றபடி ஓனில், ரிச்சர்ட்சன் 2 பேருமே கொஞ்சம் யோசிக்கக்கூடிய பிளேஸ் தான். பெஸ்ட்டு பிக்ஸில் ஆடம் ஜாம்பா, டாம் ரோஜர்ஸ் ஓகே. இதில் கெயின் ரிச்சர்ட்சன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் டெத்தில் போடுற ஆப்ஷன்னால் நம்ம பிக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டாம் ரோஜர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்பெல் ப்ளஸ் டெத்து. வில் சதர்லாண்ட் சம்டைம்ஸ் டெத்தில் போடுறாரு, சம்டைம் முன்னாடியே முடிச்சிடுறாரு. என்ன பேட்டிங் ஆடுற கொஞ்சம் முன்னாடி வர்றாரு, அவருமே சின்ன கிரவுண்ட்ஸை கொஞ்சம் ஃப்ளிக் ஆடி கண்ட்ரோலில் வர்றாரு. மினிமம் 30 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துருவார், சேஃப் ஆப்ஷன் தான். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸில் மிச்சல் ஓவனு, டாம் ரோஜர்ஸ் எப்படி ஆடுவாருன்றதை பார்க்கணும், ஓனில் எப்படி ஆடுறாருன்னு பார்க்கணும். பட்டுருச்சு அப்படின்னா குயிக்காக அடிச்சிருவார், ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அது கேட்சிங் பொசிஷன்ஸ்லேயும் இருக்கார். சப்போஸ் ஏதோ ஒரு பவுலருக்கு அடி ஆகிட்டா கூட, ஒரு இன்ஜுரி ஆகிட்டா கூட மிச்சல் ஓவன் பவுல் பண்ணுவார்ன்றது போன மேட்ச்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. நேத்தன் வில்ஸ் திருப்பி வந்துட்டார், அப்படி இல்லைனா மிச்சல் ஓவன் தான் டெத்தில் பவுல் பண்ணியிருப்பார். டபுள் ஆப்ஷன் பிளேயர் முன்னாடி பிபிஎல்ஸில் பவுல் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மெக்டாமெட்டு பெரிய ஃபார்ம்லாம் இல்லை, அவருக்கும் முடிஞ்சிச்சு. பிபிஎல் மட்டும்தான் அவரால் ஆட முடியும், ஆஸ்திரேலியன் டீம்லாம் வர முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஆடிட்டுருக்கார். மேத்யூ வைட் மினிமம் 35 பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு, விக்கெட் கீப்பிங்கில் 2 கேட்ச்சு, எப்படியோ ஒரு 10 ரன் 20 ரன் அடிச்சிடறாரு, 30 பாயிண்ட்டை தாண்டிடுறாரு. ஓரளவுக்கு டீசெண்டான பிக்கு தான். டிம் டேவிட் சேசிங்னா மட்டும் எடுத்துக்கோங்க. கிறிஸ்டியானோ ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். நிக்கில் சௌத்ரி பவுலிங் தரமாட்டாங்க இந்த மேட்ச்சில். ஸோ பேட்டிங் வந்து ஆடினா தான் ரொட்டேட் பண்ணி அதை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஜேக்கப் பத்தில் தவிர்த்து மீது எல்லாருமே ரைட் ஹேண்டரு. கீழே வந்து மார்க்கர் ஹாரிஸு ஆடினார் அப்படின்னா, டிக்சன் ஆடினார் அப்படின்னா லெஃப்ட் தான். ஸோ 3 லெஃப்ட் ஹேண்டரு ஓவர் கொடுப்பாங்க. சப்போஸ் மார்க்கர் ஹாரிஸ் பதிலாக ஜான்தன் வீல்ஸ் ஆடிட்டார் அப்படின்னா மொத்தமே ஜேக்கப் பத்தில் டிக்சன் மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்டராக இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு குறையும். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக தான் நிக்கில் சௌத்ரி கீ தான் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி இந்த கிரவுண்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ மஸ்ட் பிக் பிளேயர் தான். மறுபடியும் சொல்கிறேன், கிளியர் பிக்கு தான். பேட்டிங்கில் அவ்வளோ சீக்கிரம் அவர் விக்கெட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. 20 ரன் எப்படியோ ரொட்டேட் பண்ணி எடுத்துடுறாரு, ஒரு கேட்சை பிடிக்கிறாரு. அடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ பேட்டிக் டோலி ஆடுறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். நேத்தன் எல்லிஸ், மெட்ரித், ஸ்டாங்க்லே ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு, அதுக்கு மேலே எடுக்கிறது இல்லை. மெட்ரித் ஒரு 2 விக்கெட் போன மேட்ச் எடுத்தார், அப்படி இல்லாட்டி ஒரு விக்கெட் தான். நேத்தன் எல்லிஸோட விக்கெட் டேக்கிங்கிறது குறைஞ்சிருக்கு. அவர் எப்படி போடுறாருன்னா டைட்டாக பவுல் பண்ணுறாரா, இல்லை மற்றவங்களும் அடிச்சுக்கலாம், நேத்தன் எல்லிஸை அடிக்க வேணான்னு கான்செப்டில் டீம்ஸ் ஆடுறாங்களான்றது தெரியல கிளியராக. விக்கெட்டுன்றது எடுக்கிறது குறைவாக இருந்திருக்கு. ஸோ மறுபடியும் நான் ஒன்று சொல்கிறேன், நேத்தன் எல்லிஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் எடுக்கிறது இல்லை. அதே நேத்தன் எல்லிஸ் செகண்ட் பவுல் பண்ணார்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 2-3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். கிராண்ட் லீக்கில் கூட கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சேஃப் ஆப்ஷன்ஸில் கிறிஸ்டியானோ, சதர்லாந்து, டாம் ரோஜர்ஸு 3 பேர் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸு கேப்டன் ஜாய்ஸில். ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் கெயின் ரிச்சர்ட்சன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால், நிக்கில் சௌத்ரி, நேத்தன் எல்லிஸ் 2 பேருமே வந்து நல்ல ஆப்ஷன். அதில் நேத்தன் எல்லிஸ் செகண்ட் பவுல் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ண வேண்டாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷன்ஸை டிக்சனை ட்ரை பண்ணுங்கள். டாப்பில் குயிக்காக அவுட் ஆவாங்க அப்படின்னா, இப்போ விக்கெட் கீப்பிங்லாம் 3 பேர் இருப்பாங்க. ஏதாவது ஹை பர்சன்டேஜ் பிக்கு விக்கெட் கீப்பரை ட்ராப் பண்ணிட்டு கூட டிக்சன் ட்ரை பண்ணுங்கள். டீசன்ட் பிளேயரு, தேவைப்பட்டால் பவுலும் பண்ணுவார், நல்ல ஒரு ஹிட்ரு, ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக இருப்பார். சேம் டீம் டேவிட்டை சேசிங்னா பிக் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட் பேட்டிங்னா கூட ட்ராப் பண்ணிட்டு மறக்காமல். நிக்கில் சௌத்ரி இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு இந்த மேட்ச்சுக்கு. கண்டிப்பாக 3 லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் கீ பிளேயர். இனிஷியல் ஸ்பெல்லு
டாம் ராஜர்ஸு ஓனில், டெத்தில் டாம் ராஜர்ஸ், கெயின் ரிச்சர்ட்சன். சேம் இந்த சைடில் நேத்தன் எலிஸ் டெத்தில் போல் பண்ணுவார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கிறிஸ் ஜார்டன் டெத்தில் போல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ஃபேப்ரோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. வின்னிங்ஸ்ன்றது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் ஸ்மால் லீக்கில். ஸோ மண்டே அண்ட் ஃப்ரைடே உங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா நீங்கள் வின்னிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா 9:30க்கு மேலே, அதேமாதிரி 12:30க்குள்ளே நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்களுக்கு போனஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ டிடிஎஸ்க்குலாம் வந்து போனஸாக கொடுப்பாங்க, அதை நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம், இல்லை அந்த போனஸை வச்சு நீங்கள் யூஸும் பண்ணிக்கலாம். அது நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆப்புக்குள்ளே. இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K டெக்குன்ற ரெஃபரோட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. டீம் பார்க்கலாம். சதர்லாந்து, டாம் ராஜர்ஸ், ஆடம் ஜாம்பா, நேத்தன் எலிஸ், மெட்ரிட். ஓனில் பிக் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யோசிச்சு பிக் பண்ணுங்கள். மிச்சல் ஓவன், மேத்யூ ஒயிட், சைஃப்ரட். கேப்டன் சதர்லாந்து, வைஸ் கேப்டன் டாம் ராஜர்ஸ். குபேரா ஃபேண்டசி ஆப்பு ஜஸ்ட் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி உங்களோட மைண்டுக்கு எந்த பிளேயர் நல்லா பர்ஃபார்ம்னு தோணுதோ அவர் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும் டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி அவரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். நிறையா பேர் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நார்த்தெல்லாம் பார்த்தா எல்லாருமே இதான் ப்ளே பண்ணுறாங்க. நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். கரெக்டாக யோசிச்சிங்கன்னா SI T20 IL T20க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வந்து பிச் ரிப்போர்ட்டு, ஹெட்டு அந்த அளவுக்கு யோசிக்காமல் லைட்டாக யோசிச்சாலே கிளிக் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிம் டேவிட் கேப்டன், ஜாஸ் பிரான் வைஸ் கேப்டனு. அதே இடத்துல ஜாக் ஃப்ரேசர் கூட நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரிஸ்கி பிக்ஸில் ஜாஸ் பிரானு, அடுத்துக்கிற ஜாக் ஃப்ரேசரு. சேம் இந்த சைடில் பார்த்தோம்னா உங்களுக்கு டிம் டேவிட் இவங்களாம் ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் தான். ஸ்டாங்க்லே பீட்டர் ஹேட்லாக் எடுத்திருக்கேன். அப்படி இல்லாட்டி பேட்டிக் டோலி. கேப்டனா டிம் டேவிட், வைஸ் கேப்டனா ஜாஸ் பிரான் கொடுத்துருக்கேன். நல்லா டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங்கிறது கிடைக்கும். ஸோ பிச் ரிப்போர்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிடுறேன். வீடியோ பார்த்தால் லைக் பண்ணுங்கள், அதை விட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹாப்பி பொங்கல்.